ஐனா ஹாய் அண்ணா என்னடா என்ன கேட்குறதெல்லாம் இல்லையா? யாராவது புதுசு புதுசாக வராங்க, வீடியோ போட்டு அப்லோட் பண்ணிருக்கிற வட்டாக்குள்ள. கன்சிஸ்டன்சி என்னது கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோ போகவே இல்லை வியூஸு. அந்த வியூஸ் அரட்டி போல. ஆமாம், 2Kவை சோகப்படுத்துறது நமக்கு ஒரு இன்பம் தான். வணக்கம்ண்ணா. பேர் அபிலாஷ். அபிலாஷ். எதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஜாப்பனீஸில் அப்போ தான் நம்புவோம் நாங்கள் அனிமி ஃபேன்ஸ். அரிகாத்தோ கோசைமஸ். யாருன்னா சொல்லலாம். வேற ஏதாவது புது டைம் அஜிமஷிமஸ். அஜிமஷிமஸ்னா தேங்க்யூ ஃபார் குட் ஒர்க் நினைக்கிறேன். கன்ஃபார்மா தெரியல. யாராவது காம்ப்ளெக்ஸான கேள்வி ஒன்று கேளு. ஜாப்பனீஸ் அனிமியை பற்றி ஏதாவது. நான் வாக்ஸ் பாப் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச அனிமே என்ன? ஒன் பீஸ். ஒரு பிடிச்ச அனிமே ஃபேவரட் கேள்வி கேட்பாங்களா? நீங்கள் ஏதாச்சும் கேள்வி. என்ன வேணாம், அப்புறம் அவனும் போயிட்டான்னு வச்சுக்க. இன்னொரு தவிர சூப்பராக இருந்தான். அவன் பேர் என்ன? ரொம்ப பண்ண குரு. அவர் எம்ஜி கோன் தன்னை தானியே பேசிக்கொண்டார். நல்லப்பா அவன் தான் சொல்கிறான். வணக்கம். அண்ணா ஏதாவது ஒன்று பண்ணி ஒட்டாக்கோ கொண்டு வாங்க. இன்னைக்கு என்ன அனிமி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு டீமன் ஸ்லேயர்ண்ணா. டீமன் ஸ்லேயர். தங்கச்சி தொல்லை தூச்சின்னு சுற்றுவாங்க. தங்கச்சிக்கு காணலாம், தங்கச்சிக்கு காணலாம். டீமன் ஸ்லேயரு. ஏன்னா தமிழ் டப்பிங் பார்த்தேன்டா, சூப்பராக நல்லா இருக்கும். தமிழ் டப்பிங் செம்மையாக இருக்குது. ஆனால் கமெண்ட்டில் வந்து பிச்சு போடுவேன். சூப்பராக தமிழ் டப்பிங். அவனுக்கு வேறு வந்துடுவான். தமிழ் டப்லாம் பார்க்காதீங்க ப்ரோ, அதெல்லாம் அனிமே இல்லை. படக்கு உண்மையாக பேசிவிட்டா ஃபேன்ஸ் குச்சிப்பாங்கடா. சுச்சோ இது ஹராமாச்சா? கமெண்ட்ஸ்ல முகன் ட்ரெயின் யாருக்கு தான் பார்த்தேன் தமிழ் டப்பிங். நல்லா இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. கதறி கதறி அழுதுட்டு இருந்தேன். நீ எதுக்கு தான் நீங்கள் அழுவலை? நீங்கள் நான் ஜெயிக்கலாம் காட்டினேன், காட்டணுன்ட்டான். அது தெரிஞ்சுதாடா கொடுத்தேன் அப்படின்னு. காட்டன் தாடா நல்லா அப்படின்றான். உங்களுக்கு ஏன் பிடிக்கும் டீமன் ஸ்லேயர்? ஃபேவரட்டான அனிமி தான் எல்லாருக்கும். ஃபேவரட் தான் அது. அப்போது அப்படியே பார்க்க ஸ்டார்ட் பண்ணது, அப்படியே ஒட்டிக்கிச்சு. சூப்பரில் அப்புறம் ஷோக்கு குட்டியாக இருக்க பேசுறதுக்கு. ஏன்டா பார்த்தேன் அப்படியே பார்த்தேன். செம்மடா சூப்பர். ஒட்டாக்கு வேற லெவலு. பதில் ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு பதில் சொல்லு. ஏன் பார்த்தேன், ஏன் பிடிக்கும்? அப்படியே ஆன் பண்ணாங்க. ஒரு டைம் நான் பாடு ஐஐடிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆன் பண்ணாங்க. அப்படியே ஃபேன் ஆகிட்டேன். நல்ல தெளிவான பதில் வாழ்க்கை எழுதி போட்டு கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி டிஷர்ட்லாம் போடுறீங்களா? அவளுக்கு பதில் சொல்லு. ஹைக்கூ டிஷர்ட் டீமன் ஸ்லேயர் இப்போ பதிவு பண்ணுறீங்களா? அது ஓ அப்படியா? ஹைக்கூ டிஷர்ட். அப்படியா? டீமன் ஸ்லேயர் பேசுகிறான். அப்புறம் எல்லா அனிமே தானே. சரி சொல்லு, டீமன் ஸ்லேயர் ஏன் பிடிக்கும்? நல்ல தெளிவான ஒரு காரணம் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு தானே அந்த அனிமையை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு. எனக்கு வந்து அந்த பாண்டிங் பிடிச்சது. லைக் அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங் ஒன்று இருந்துச்சு. லைக் அவன் வந்து டீமன் ஆனாலுமே வந்து அவன் வந்து அவளுக்குள்ள ஒரு ஹியூமன் பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை க்யூர் பண்ணணும், அவள் தான் இருக்கிற ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாண்டிங் ஒன்று பிடிச்சது. ஆனந்தங்கச்சி பாசம். ஆனந்தங்கச்சி பாசம் பேசிக் தமிழ் படம். உனக்கு? எனக்கு வந்து அனிமேஷன் ஒர்க்ஸ்னால ரொம்ப பிடிக்கும். நம்ம டெக்னிக்கலாக தான் பேசுவோம். நமக்கு சரி எமோஷனல்லாம் விடுங்க. அனிமேஷன் ஒர்க்ஸ். ஆமாம், எமோஷனலாக பிடிக்கும். லாஸ்ட் அந்த பரம்பாக்கே பாயில சொல்லக்கூடாதுடா. எனக்கு வந்துட்டு அந்த அனிமேஷன்ஸு, சவுண்ட் ட்ராக்கு. சவுண்ட் ட்ராக், ஓ மை காட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓஎஸ்டி, அதாவது ஓப்பனிங் எண்டிங் அதெல்லாம் கொடுத்துருவேன். நான் இது கொடுத்துருவேன். ஸ்கிப் இன்ட்ரோ நமக்கு வேணாம். எனக்கும் வந்துட்டு டீமன் ஸ்லேயர் ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரியும் நல்லா இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சது நருட்டோ ஆரம்பிக்கும் போது பேரலா டீமன் ஸ்லேயர் தான் போட்டேன். முதல் சீசன் நான் உடனே வேகமாக பார்த்து முடிச்சிட்டேன். அதனால் எனக்கு வந்து முதல்ல அதை பார்த்துருந்தா அதனால தான் பிடிக்கும். எனக்கும் நான் ஃபஸ்ட்டு பார்த்த அனிமி டீமன் ஸ்லேயர் தான். நிறைய பேர் டெட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் நான் டீமன் ஸ்லேயர் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அனிமி வந்துட்டு. இன்னொன்று அந்த இது ஸ்டோரி லைன் மொத்தம் அந்த 5 கேரக்டரா, தங்கச்சி தூங்கிங்கனே வரத்தேன், அப்புறம் இந்த பனி முஞ்சி வாயன், குரு டீச்சருங்க, அப்புறம் டீமனோட ஹெட்டு வரத்தேன், மைக்கேல் ஜாக்சன். ஸோ இப்போ என்ன இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா டீமன்? இல்லை இன்னும் கடைசி ஏன் பதட்டம் வரீங்க? இன்னும் 2 ஆர்க் இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்சு வந்துட்டு ஆஷிரா ட்ரைனிங் ஆர்க்குன்னு சொல்லி ஒரு ஆர்க் முடிஞ்சு. மொத்தம் ட்ரைனிங் இருக்குது ஒரு ஆர்க்கா? ஆமாம், மங்கால ரொம்ப சின்ன இருக்கு. ரொம்ப 4-5 சாப்டர்ஸ் தான் இருக்கும். அது இழுத்துட்டானுங்க 11 எபிசோடுக்கு. ஒரு நாளில் முடிக்க வேண்டிய ஒரு ஆர்க்கை வந்து 4 வாரம் 5 வாரம் எடுத்து வச்சு செஞ்சுருக்கானுங்க. அனிமையா தானடா. இங்கேருந்து அங்கே போகிறான் அப்படிங்கிறத ஒரு 40 எபிசோட் காட்டினா தான் மரியாதை. நான் ஏன் அந்த இடத்துக்கு போகிறேன்னா அவனை அழிக்க. அண்ட் லாஸ்ட் ஆர்க்கில் வந்துட்டு அனிமேஷன்ஸ் ஒர்க் நல்லா இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு பீக்கில் போயிருக்கோம். ஏன்னா அதில் அனிமேஷன்ஸை தவிர்த்து வந்துட்டு சிஜேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அனிமியில் வந்து அந்த ஃபயருக்கெல்லாம் அந்த எலமெண்ட்ஸ்க்கெலாம். ஸோ அது நல்லா இருக்கும். இந்த ஸ்பாய்லர் இறக்குற இதே வேலை அவனுக்கு. லாஸ்ட் ஆர்க் வந்து ஃபுல்லாக ஃபைட் தான் இருக்கும். லைக் அனிமே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா கொஞ்சம் காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். லாஸ்ட் ஆர்க் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி காமெடியே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் தான், எல்லாரும் சாக போகிறாங்க, எல்லாம் ஃபயர் தான் அப்படின்னு. இன்னும் தலையாட்டுற அதுவும் அதான் சொன்னேன் ஸ்பாய்லர் இறக்குறாரு அவர் எல்லாத்தையும் ஸ்பாய்லர் சொல்லிடலாம் போல. சரி, இவர் இந்த டீம் வேற ஏதாவது அனிமி பண்ணியிருக்காங்களா? அந்த அனிமேஷன் டீம் வந்து இல்லை இது வந்து ஸ்பெஷல் பண்ணியிருக்காங்க, நிறைய பெரிய கம்பெனி தான். ஆமாம், பெரிய மற்றதை விட அதில் குவாலிட்டி நல்லா இருக்கு. அனிமேஷனே செலவு பண்ணியிருக்கானுங்களா பட்ஜெட்டு? ஏன்னா லாஸ்ட் ஆர்க்லேயே வந்துட்டு அனிமி ஒன்லி சீன்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. மங்கா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ட் மங்காஸ் தான் இருக்கும்.
இருக்கும். பட் அனிமேல வந்துட்டு நிறைய ஒரிஜினல் கண்டென்ட்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்தனால தான் பெருசாக போச்சு. ஸோ அந்த மாதிரி மூவிஸில் அடிச்சு மாற்றினா உண்டு. நான் தேட்டரில் போய் படம் பார்த்தேன். நடிமேஷன் படம் வந்துச்சுல. ஆமாம். அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஆள் ஒருத்த உட்காருவான். அப்படியே உட்காந்துக்கிட்டானுங்க எல்லாம் கத்துனாங்க. மூஞ்செல்லாம் புள்ளி வச்சுக்கிட்டு டபர்னு போட்டது. ஆக்சுவலாக அந்த 2 படம் டீமன்ஸ் இதை பார்க்க மாட்டோம். நேராக போய் படத்துக்கு போயிட்டேன். அது என்னன்னா அந்த எந்த படத்துக்கு போனீங்க? அதான் சொல்றேனே, வீட்டுக்குள்ள ஒரு வில்லனை காட்டுவானுங்க. என்னன்னா முகேன் ட்ரெயின் வந்துட்டு ஒரு படம் சொல்லலாம். முகேன் ட்ரெயின் வந்துட்டு ஏன்னா இல்ல ஒருத்தர் இருப்பான், அவனை அடிப்பான். இது எல்லா அனிமேலையும் வருமே. முகன் ட்ரெயினுக்கு அப்புறம் வரா இருக்கு அது படமா வந்துச்சு. ஸ்வாட்ஸ்மேன் வில்லேஜா இருக்கு. அக்கா அவனை குளிச்சிட்டு இருக்கும் பாண்டுல பார்த்தேன். புறம்போக்கு. முகேன் ட்ரெயின் வந்துட்டு படம்னு சொல்லலாம்ண்ணா. அடுத்த 2 வந்தது 2மே எப்படி அது ஓவராலாக பண்ண சொல்ல முடியாது. அது ரீகேப் ஒரு எபிசோட்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த சீசனில் வரப்போறிய அதோட ப்ரீமியர் தான் வந்துட்டு பண்ணாங்க ஒரு எபிசோட் வந்துட்டு. அது 2 படமும் லாஸ்ட்டு அந்த 2 படமும் அப்படி தான். ஸ்வாட்ஸ்மேனும் சரி, இப்போ லாஸ்ட் வந்து ஆஷிராவும் சரி, 2 படம் கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு அடுத்து வரப்போற ஆர்க்கு வந்துட்டு 3 படமும் எடுக்க போகிறாங்க. ஆனால் சரி, இப்போ அந்த படமாக வருது, இப்போ தேட்டரில் வருது. இப்போ இதை வந்து ஃபுல்லாக இது டிவியில் பார்க்குறாங்க, தேட்டரில் அனிமையாக பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதா ஃபார்மேட் மாறும்போது? அதே தான் முகேன் ட்ரெயினுக்கும் அனிமையில் ஸ்லோவாக போகும், படம் ஃபாஸ்ட்டாக போகும். அது எப்படி எடுத்துப்பானுங்க அதை? அதே தான் இதுக்கும் பண்ணானுங்க. முகேன் ட்ரெயினும் அதான் பண்ணானுங்க. முகேன் ட்ரெயின் வந்து படமா விட்டானுங்க. கிரன்ச்சி ரோல் வந்து தனித்தனி இதுவா இருக்கு, இந்த எபிசோடா இருக்கு. அது தியேட்டர்ல வந்து இதுவாகவும் இந்த படமும் சேர்ந்து வந்து படம் விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த படம் விட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஆர்க் விட்டாங்கன்னா, அடுத்த ஆர்க்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் என்ன பண்ணிட்டானுங்க, அந்த முகேன் ட்ரெயினை வந்து திருப்பி ரன் பண்ணிட்டு அதுல இருந்து கண்டினியூ ஆகுறாங்க. அப்படியே வந்து தியேட்டர்ல முகன் ட்ரெயின் முதல்ல வேகமா விட்டுற படத்தை விட்டானுங்க. ஆனா இது உண்மையா, இது ரியல் என்னன்னா, அதுதான் வந்துட்டு அனிமேல வந்துட்டு ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம்ஸ் இப்போ. ஏதோ டிமன் ஸ்லேயரா நியூஸ் படிச்சேன். ரைட் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அதை சர்பாஸ் பண்ணது அதுதான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒன் பீஸ் இல்லையா? பாருங்க ஒன் பீஸ். நீ சொல்லு. ஐக்யூடி செட் அடுத்து. ஐக்யூடி செட் எதுக்கு போட்டேன்னே தெரியல. சொல்லு. தங்கை பாசம். அந்த பொண்ணு திருப்பி நார்மல் ஆயிடுமா? நம்பிக்கை. அதுல ஒரு 2 பால் ஒன்று வந்து குத்து அடிச்சு வச்சிருந்ததும் அந்த ஃபைட் அது பார்த்தேன் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தூங்கிக்கிட்டே சண்டை போடுவான். அவன் கேட்ட ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பயங்கர ஜெனிட்சு ஃபேன்ஸ் கோச் அப்படியே தூங்கிடுவான். தூங்கணும் ஆக்டிவேட் ஆவாரு. மைதாங்குழி ஜெய்யவன் இப்போ ஒன்ன மாதிரி அவனை தூங்கிடுவான். தூங்கினோட தான் அவனுக்கு பவர் வரும். இல்லைண்ணா ஜெனிட்சு வந்துட்டு அடுத்த ஆர்க்கில் அவன் தானே மெயின் வேல்யூபிள் பிளேயர் மாதிரி. ஆஷிரா ட்ரைனிங் ஆர்க்லேயும் வந்துட்டு அவனுக்கு ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று வரும். அது படிச்சதுக்கு அப்புறம் அந்த லெட்டர் பின்னாடி ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு இப்போ படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்க்கு அப்புறம் அவனுடைய லெவலே வேற மாதிரி இருக்க போகுது ஜெனிட்ஸுக்கு மட்டும். எம்இபின்னு சொல்லுவாங்களா, மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். அப்படிலாம் இருக்க அப்படின்னா எம்பிபி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அவர் தான் வந்துட்டு அடுத்த ஆர்க்கில் மெயின் லீடாக இருக்க போறாரு. அந்த இது தூங்குற பையன் கோமா பையன். ஸோ அடுத்து அவர் வந்து கடைசியாக வந்து லாஸ்ட்ல எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, இன்ஃபினிட் கேசலுக்குள்ளே போகும்போது அவர் தூங்க மாட்டாரு, முடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு கர்வத்திலே ஒரு வெறியிலே இருப்பாரு அவரு. அவர் சொல்ற சீன் நல்லா இருக்கு. ஏன்னா மற்றவங்க எல்லாரும், மற்ற ஆஷிராஸா இருக்கட்டும், மற்ற டிமான் ஸ்லேயர்ஸா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்க ஒரு ரியாக்ஷன் இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு வெஞ்சன்ஸோட இருப்பாங்க, ஒரு சில பேர் பயந்துருவாங்க. ஆனால் மாட்டான்டா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு என்ட்ரியில். ஆனால் அந்த பொண்ணை லவ் பண்ணுவானா தங்கச்சியா? அவன் தங்கச்சியாடா? ஜப்பானால குழம்பிடாதீங்க, ஹீரோவோட தங்கச்சியா? அவன் அந்த படி மிஞ்சுவான். என்ன கதை? அவன் கத்திக்கினே இருக்கான், வந்தா மட்டும் சவுண்ட் குறைச்சிருவான். நான் அவன் அப்படிதான். அவன் வந்து சின்னதுல இருந்தே காட்டிலே வளர்ந்தானா. அவங்க ஒரு ஊர்னாட்டான். ஆமா சார், ஜப்பான்லயே ரொம்ப ரெஜிஸ்டர் இருக்காங்க. அவனுக்குமே வந்துட்டு கதை அது லாஸ்ட் ஆர்க்ல தான் சொல்லுவாங்க, இந்த வரப்போற படத்துல தான் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ஆஷிராஸ்க்கு கதை, வில்லன்ஸ்க்கே வந்துட்டு பேக் ஸ்டோரி. ஆமாண்டா, டீமன்ஸ் ஆகும்போது தான் சோகமா சொல்லும், சின்ன வயசுல என்ன ஆச்சு தெரியுமா, அவ வந்து என்ன ஏமாத்திட்டா. இதுலயும் வந்துட்டு நல்லா அடுத்து வரப்போற ஆர்க்லயுமே வந்துட்டு பேக் ஸ்டோரி ரொம்ப ஹர்ட் பண்றாங்களா இருக்க போகுது. என்ன கொல்லாத, எனக்கு உயிர் இருக்கு, மனசை தேர்த்தி வச்சுட்டு தான் சாவடி சுந்தரி அடிச்சு மனசை தேர்த்தி வச்சுட்டு தான் அடுத்த வரப்போட படத்தெல்லாம் அப்படியே சோகமா இருக்குமா? கொஞ்சம் பேக் ஸ்டோரிஸ்லாம் கொஞ்சம் சோகமா தான் இருக்கும். இவனே ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வராம போல, ஹீரோவே இல்ல. அப்ப இண்டிகேஷன்லாம் காட்டுறாங்க, அவங்க அப்பா யார் தெரியுமா, அது மாதிரி. அது வேற ஒன்று இருக்கா, நெருப்பு கத்தி. ஆனா இவன் வந்து வாட்டர் பவர். ஆமா, இவன் கத்துக்கிட்டது வாட்டர் பிரீத்திங். ஆனா வந்து ஃபயர் பிரீத்திங், சன் பிரீத்திங்க்கு ஒரு பேக் ஸ்டோரி விடுவோம். ஓகே, உனக்கு இது பிடிச்ச கேரக்டர் டீமன் ஸ்லேயர்ல? எனக்கு வந்து ஜெனிட்சு தான். ஜெனிட்சு நான் கேரக்டர் அந்த லாஸ்ட் ஆர்க் வரும்போது அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அவனை பத்தி பேச மாட்டேங்க ஹீரோவை? அண்ணா
அண்ணன் மெயின் அண்ணன் மெயின் தான். ஆனா நேர்மை நியாயம் மாதிரி போறாமா இல்ல, அவன் வந்து ரொம்ப ஜென் மோட்ல இருப்பான், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே இருப்பான். நீங்க இப்போ நார்மல் அனிமி பார்த்தோம் ஒரு அதிகப்படியான சிம்புன்னு சொல்லலாம் நெசுக்கோ மேல அந்த மாதிரி தேவையான நேரத்துல மட்டும் அந்த தண்டர் பவர் யூஸ் பண்ணிட்டு வர மாதிரி. ஆமா, இப்போ முகேன் ட்ரெயின்லயே பார்த்துருப்பீங்க, நெசுகோக்கு வந்து அந்த டீமன் அட்டாக் பண்ண வரும்போது மட்டும் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு வருவாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. இதுல ஒரு சீன் வரும் ஜெய், வில்ல வந்து ட்ரீம்குள்ள கொண்டு போயிடுவான், தூங்க வச்சிருவான் பவர் அடிச்சு, நீ தூங்கிட்டேன்னா உள்ள மாட்டிப்ப, அதை விட்டு வெளியே வரணும்னா உன் கழுத்து நீயே அறுத்துக்கணும், தற்கொலை பண்ணி திருப்பி நார்மல் ஆகணும், அறுத்துக்கிட்டே இருப்பான். இது இப்படியுமா இது தூங்கிடுவான், போய் கழுத்து வழி திருப்பி வருவான், திருப்பி கழுத்தை அறுத்துப்பான். பார்த்துட்டு பாப்பா நீ சைக்கோ. அப்புறம் தான் பயந்தேன், டீமனை விட 100 முறை கழுத்து அறுத்துட்டு தான் நம்ம ஜெய்ய வந்து ஒட்டாக்குள்ள பேச விடக்கூடாது. எனக்கு அவன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் டீமனை விட இவன் தான் பயங்கர சைக்கோவா இருந்தான். 100 முறை கழுத்து அறுத்துக்கு முன்னாடி உனக்கு எவ்வளோ ட்ராமா நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்டா இருக்குமே நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்து டான்ஸ் ஆடுவானா? என்டர்டைன்மெண்டா இருக்கு வந்து ஆமா, ரெட் ஸ்ட்ரீட்ல இது பண்ற மாதிரி என்ன நடக்கும்? நடக்கும். அந்த இதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன ஆருக்கு அது என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் அதான் பிராத்தல் நடந்துட்டு இருக்கு. அங்க அங்க என்ன ஆகும்? அதுலயும் ஒரு அண்ணன் தங்கச்சி கதை அப்படிமாங்களா? அங்க ஜனிச்சு ஆடிட்டு இருப்போம் அந்த மாதிரி. என்னடா இப்படி சிரிக்கிறா குழந்தை? என்னடா ராஜா? இந்த ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணி தான் போயிருப்பாங்க. அவங்களோட பண்ண போவாங்க நேரம் உள்ள அந்த மாதிரி போயிட்டு அங்க இருக்க டீமன்ஸை கண்டுபிடிப்பாங்க. யாருக்கிட்ட? அங்க அவங்களோட டீமன்ஸுமே வந்துட்டு சாதாரண டீமன்ஸ் இருக்குமா? எதை கண்டுபிடிப்பாங்க? அதுதான் சொல்லலாம், அது சொல்லிருங்க. கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்மெல், அந்த சென்ட் அதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு தான் மோந்து பார்க்குற சக்தி இருக்கு. அவங்க எல்லாம் வந்து மைக்கேல் ஜாக்சன் கீழே இருப்பாங்க. மைக்கேல் ஜாக்சன் மூசான் அது ஒரு கேக் மாதிரி மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருப்பான். ஓ மூசான் அவன் பேரு. அவனும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பான். அதான் டிஸ்கஸ் தான் எப்படி சொல்றது, டிஸ்கைஸ் தான் ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன். நானும் பார்த்துக்கிறேன் எவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணீங்க. ஆமா, சின்ன பையன் மாதிரி பொண்ணு மாதிரி அந்த மாதிரிலாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தானே அடாப்ட் பண்ணிப்பேன். 1000 வருஷம் வாழ்றான்ல. ஓ வில்லனா? பழைய கையா? ஆமா பழைய கை, ரொம்ப பழைய கை. படத்தை பத்தி பேசுனா 3 ஆர்க்கும் ஒரு ஆர்க்கை வந்துட்டு 3 படமா சொல்லியிருக்காங்க. அடுத்து வரப்போற இன்ஃபினிட்டி கேஸ்ல ஆர்க்கை வந்துட்டு இப்படி பிரிப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அகாசாவோட ஃபைட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஜெனிட்சு ஃபைட் போட்டுட்டு அதுக்கப்புறமா டோமா ஃபைட் அப்படி போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மாங்காவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாங்காவில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மேட் அப்படியே பிளேஸ்மெண்ட் மாற்றுறாங்க. பாரு என்னென்னலாம் பண்ணுறாங்க, காண்டாவது. என்ன வச்சுட்டுலாம் பேசலாமா? நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க எப்படி 3 ஆர்க்கை பிரிப்பாங்க பாஸ், நீங்கள் சொல்லுங்க. இப்போ எனக்கு தெரியும் அந்த 2 ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் படமா எப்படி கொண்டு போகணும் தெரியல. ஏன்னா மாங்காவை தானே அப்படியே மாற்றுறாங்க, அது என்ன கஷ்டம் உங்களுக்கு? இல்லைண்ணா, ஆக்சுவலாக அதுவே கன்ஃப்ளிக்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஹாஷிரா ட்ரைனிங் ஆர்க்கை மூவியாக போட்டுட்டு லாஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இன்ஃபினிட் கேஸில் வந்து அனிமாவாக போட்டுருக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னது, இது மூவிக்குள்ளேயே முடிச்சிடற மாதிரி தான் இருக்குது ஹாஷிரா ட்ரைனிங்கு. உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு ஹைப் ஒன்று இருக்கும், எண்டு வந்து ஒரு ஹைப் ஒன்று இருக்கும், மூசானோட இது ஒன்று போயிட்டுருக்கும். அதுக்கப்புறமா இன்ஃபினிட் கேஸில் வந்துட்டு அந்த இதை வந்து மூவியில் கிளைமேக்ஸாக போட்டு அதுலேருந்து வந்து அனிமேவாக போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் பெருசு, 3 எடுக்கிறது பதிலாக ஒரு 24 எபிசோடு இதுவாக போட்டிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும். அவர் சொல்கிறது தான். ஏன்னா ஆஷிரா ட்ரைனிங் வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு அடுத்து நடக்க போகிற ஒரு புயலுக்கு பின்னால் நடக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப எதுவுமே இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்துட்டு பேக் ஸ்டோரி போகும். அந்த ஸ்டோன் ஆஷிராக்கு எல்லா ஆஷிராவுக்குமே ஒரு பேக் ஸ்டோரி, சின்ன பேக் ஸ்டோரி வந்துட்டு போயிட்டு. ஆமாம், ஏன்னா அடுத்து இவங்க வந்துட்டு ரெடி ஆக போகிற அந்த பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரியான ஒரு ஆர்க் தான் இங்கே செட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக இன்னொரு இதுவும் இருக்கும். அவங்களோட பேக் ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இவனோட ஹெட்டை வந்து எப்படி மீட் பண்ணாங்கன்ற இதுவும் இருக்கும். ஸோ அவங்க எப்படி அந்த ஹெட்டை மீட் பண்ணிட்டு எப்படி ஹாஷிரா ஆனாங்க அப்படின்ற ஸ்டோரியும் ஒன்று போயிட்டு எப்படி வந்துட்டு இங்கே டீமான்ஸ்க்கு வந்துட்டு மூசான் ஒரு ஹெட்டோ, இங்கே ஆஷிராஸ்க்கும் வந்துட்டு ஒரு ஹெட் இருப்பாங்க. அவனை வந்து எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி அதுக்கப்புறம் ஹாஷிரா ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை. உங்க லைஃப் வந்துட்டு இதுக்கப்புறம் எப்படி மாறிச்சு, அந்த மாதிரியான ஒரு கதை ஏன் சொல்கிறாங்கன்னா அதில் வந்து ரிட்டையர் ஆகிடுவாங்க எல்லாரும். இந்த 3 ஆர்க், இந்த 3 படத்தை பற்றி பேசும்போது என்னன்னா எனக்கு இந்த மாதிரி இந்த படம் வந்துட்டு இந்த மாதிரி முடிச்சு ஒரு செட் ஆனால் பரவாயில்ல. இவர் ஃபர்ஸ்ட் மூவி பற்றி ஒரு பிளாட் சொல்லலாம், அந்த மாதிரி ஒன்று. செகண்ட் வந்துட்டு ஒரு கிளிஃப் ஹேங்கராக முடிச்சுட்டு சன்ரைஸ் ஆர்க்கு வந்துட்டு லாஸ்ட் படமாக கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்.
எண்டிங்லாம் தெரியும் உங்களுக்கு. புரியடா உங்க படம் பார்த்துட்டு இருக்கீங்களா படமா? அது அனிமேஷன் எண்டிங் தெரியும், நடுவில் என்ன நடக்குன்னு தெரியல. மாங்கா ஏன் வந்துட்டு அனிமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதோடைய சவுண்ட் குவாலிட்டி அப்படி சொன்ன மாதிரி அனிமேஷனு அது மாங்காலேருந்து இதில் எப்படி அவ டாப் பண்ணியிருக்காங்க ஆமா, பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு ஏஓடிக்கு நடுவில் ஒரு பிரச்சனை போச்சுல, எண்டிங் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்ற சொல்லி, அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது வருதான்னு வெயிட் பண்ணுவோம்ல. ஆமா, ஸோ இருந்தாங்க பூ பண்ணியிருந்தாங்க நீங்களாம். ஆமா, மூவ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி எண்டிங்கை மாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தானுங்க. அதே மாதிரி இதுக்கு ஏதாவது ஏதாச்சும் ஒன்று அடாப்ட் பண்ணியிருக்காங்களான்ற. ஆமா அதை பார்க்கணும். ஸோ அதான் டீமன்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க. நான் முகன் ட்ரெயின் தான் தமிழ் டப்பிங் பாருங்கடா, கிரன்ச்சி ரோலில் செம்மையாக இருக்குது. ஜாலியாக சும்மா ஆன் பண்ணி விட்டேன், சூப்பராக இருக்குது, கலாயாக இருக்குது. அதான் உங்களுக்கு இன்னும் 3 hours பேலன்ஸ் இருக்குது அப்படி பார்த்தா. படம் ஆமா, என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு வீடியோ முடிச்சிட்டால இனிமேல் அனிமையை போய் பார்க்க மாட்டேன். சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் வந்து என்டர்டைன்மெண்ட் ஆர்க் இருக்கு. மட்டும் பார்ப்பேன், அது மட்டும் பார்ப்பேன். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்ட்டு அதுல மாசான சீன்ஸ்லாம் நிறைய எனக்கு இருக்கு. மாசு வால்யூம் எல்லாம் இருக்கும். கடைசி ஃபைட்டே வந்து உங்களுக்கு ஃபைட்லாம் இருக்குமா அதில்? கடைசி ஃபைட் ஒன்று வரும். ஆஷிரால மட்டும் தான் ஃபைட்ஸ் இருக்காது, மற்ற 2 ஆர்க்குமே ஃபைட்ஸ் இருக்கும். ஓகே, நீங்க வந்து ஆஷிராவே ஃபைட்ஸ் இருக்குமே, அந்த அளவுக்கு இருக்காதுல்ல. லாஸ்ட் லாஸ்ட் மட்டும் பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது அந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்பாயிலர் சொல்லுவானுங்க, மொத்த கதையும் இறக்கி விட்ற வேண்டியதான் இருக்கு. ஸோ நன்றி வந்த வீடியோ. அனிமலாம் தெரிஞ்சு வந்து பையனுக்கு. ஸோ அடுத்த முறை அப்போ கூப்பிட்டேன், சம்பளம் மட்டும் சொல்லிடு. நன்றி குரூட் அவர்களே. ஆமாம், உனக்கு வேணாம், நீ தியாகம் தான் உன்னை உயர்த்தும். ப்ரோ அவனுக்கு ஃபேன்ஸ் இருக்கு ப்ரோ. என்ன குரூட் அண்ணா இல்லைன்னா ஒட்டாக்கு இல்லை. தேங்க்ஸ் ஃபார் கன்சிஸ்டன்சி. இப்படி ஃபேக் ஐடியில் வரிய வெக்கமால உனக்கு ஐடியா தொட்டாக இது கிரியேட்டட் இது 10 minutes ஆகும் வருது. கேவலமாக இருக்கேன், ஏன் அவ்வளோ வெக்கமே இல்லாமல் இருக்கேன். அதான் நான் மீதி யாருக்கெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக 5 வருஷம் கழிச்சு வர அடுத்த வேலை அந்த டிமன்ஸ்லேயே இருக்குது. படம் ஏதாவது போச்சுன்னா இன்னும் தேட்டர் கூட்டு போங்க. டிமன் போயிட்டு நம்ம தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பேசலாம். உனக்கு எப்படி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயா? ஃப்ரெண்டே இல்லை எனக்கு இப்படி வீடியோவில் கூப்பிட்றாங்க. நான் சிங்கிளாக இருக்கேன், பிராத்தல் வேலை பார்க்குறேன் பாரு. டே மூசான். ஓகே வணக்கம் மகேஷ், வீடியோ முடிஞ்சது. ஓகே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெம்பரான என்ன பண்ணுவேன்? எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ்ல ஒரு சில வீடியோஸ்லாம் போடுவாங்க முன்னாடி. எப்படி behind the scenes வீடியோ போடுறதே பெருசு, கமெண்ட்ல எக்ஸ்க்ளூசிவ் போடுவியா?